சர்க்குருவே சரணம், சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சூர்யா சீடன், திருப்பூர் ஞான சபையில் உழவார பணியில் இறை தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய கேள்வி என்னை மிகவும் பேச வைத்த, பலருக்கும் உபதேசம் செய்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. புலம்பல் நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம்? புலம்பிக் கொண்டிருப்பவன் ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னேறப் போவதே இல்லை. புலம்பிக் கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பது உறுதி உண்மை. எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். புலம்பலை நிறுத்திவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை பெற்றவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கழுகு பார்த்திருப்பீர்கள். ஒரு கழுகு தனது வாழ்க்கையில் வாழ்நாள் என்பது 70 அல்ல 80 ஆண்டுகள் வாழும். சில கழுகுகள் மட்டும் 150 இருந்து 170 ஆண்டுகள் வாழும் என்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், 60-70 வயதில் தனது நகங்கள் வலிவிழந்து இரையை பிடிக்க முடியாமல் அந்த பருந்து பசியில் உயிர் இழந்து விடுகிறது. சில கழுகுகள் அதிக காலம் வாழ்கிறதாக சொல்லுகிறார்கள் அல்லவா? எப்படி என்றால், தனது காலம் முடிஞ்சிருச்சு என்று வரும் நிலையில் தான் ஒரு பகுதியில் அமர்ந்து தனது நகங்களையும் சிறகுகளையும் பிச்சி போட்டு காத்திருக்குமாம். காத்திருந்து மீண்டும் இதெல்லாம் பிச்சி போட்டு விட்டால் இயற்கை அதற்கு மீண்டும் நகங்களையும் சிறகுகளையும் கொடுத்துவிடும். காத்திருந்து அது பெற்றெடுக்கும் வாழ்க்கை 150-160 வருடங்கள் அது வாழும் என்கிறார்கள் ஞானிகள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேடுறோம். ஒரு கோயிலுக்கு போறோம். போய் அந்த கோயிலில் நின்னா உடனே நாம் கேட்கிறது என்ன? பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? இங்க சோழி போட்டு பார்ப்பீங்களா? இங்க பரிகாரம் செய்து பிரச்சனைகளை தீர்த்து தருவீர்களா? இப்போ கணக்கம்பட்டி கோயிலுக்கு வர்றோம், சாமியை பார்க்குறோம். பார்த்துட்டு சில நபர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நான் 6 மாசம் ஆச்சு போயிட்டு வந்து. சரி, 6 மாசம் ஆச்சு சாமி, 6 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகல. 6 மாசம். உறவுகளை 6 மாசத்திலோ 6 ஆண்டுகளிலோ தீர்ப்பது முக்கியமல்ல. இந்த இறைவனை நாம் எப்படி உள்வாங்கி இருக்கிறோம் என்பதுதான். ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்னவென்று தெரியுமா? கோயில் செல்றோம், அந்த கோயிலுக்கு போறதே பிக்னிக் போற மாதிரி தான். அந்த கோயிலுக்குள்ள போறதே பிக்னிக் போற மாதிரி தான். கோயிலுக்குள்ள போய் நாம் நமக்கு விருப்பமானதை தான் செய்கிறோம். நமக்கு விருப்பமானது தான் அங்கே செய்யறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோம். 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி போயிட்டு வந்தாச்சுன்னா சாமியை விட சக்தி பாய்ந்தவர்களாக நாம் மாறி விடுகிறோம். ஏன்? அந்த சாமியை என்கிட்ட வந்தாச்சு, எனக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சாச்சு. சாமி எனக்கு வந்து இப்படி செய்ய சொல்றாங்க, அப்படி செய்ய சொல்றாங்க அப்படின்னு உளர ஆரம்பித்து விடுறாங்க. இது ஒரு விதத்தில் புலம்பல் தான். இறைவனுக்கு நம் மீது கருணை தோன்ற வேண்டிய அந்த நேரத்தில் அதை தடுக்கிற ஒரு வேலை. இறைவா, நீ விரும்பும் செயலை என் மூலம் செய்துவிடு. நீ என்ன செய்கிறாயோ அது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இறைவன் யாரையும் தவறாக எதுவும் செய்வதற்கு பயன்படுத்துவதில்லை. யாருக்கும் இறைவன் எம்பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் கஷ்டத்தை கொடுக்க விரும்புபவன் அல்ல. யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க விரும்புபவன் அல்ல. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், இங்கே வாருங்கள், நான் உங்கள் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான வழிகளை தருகிறேன் என்கிறான் அவருடைய கட்டளை. நாம் நினைப்போம் அங்க போனா உடனே கர்ம வினை தீர்ந்து விடும் என்று. ஒருபோதும் இல்லை. அந்த இறைவனை உள்வாங்கி அவர் சொன்ன செய்திகளை காதில் கேட்டு, அது சொல்றவங்க கிட்ட போனா தான் காதுல கேட்க முடியும். அங்க போயாச்சுன்னா இந்த ஜூஸ் பாட்டில் போயில இது 2 இருந்தா போதும், இறைவனை அப்படியே நம்ம பாக்கெட்ல வச்சிடலான்னு தான் பல பேரும் நினைத்து இருக்கிறார்கள். அது எல்லாம் கிடையாது. இறைவனை உள்வாங்கி இறை சொற்களை கேட்டு நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னென்ன குறைகள் நமக்கு இருக்குது என்று இன்னொருத்தர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும். மனசாட்சியிடம் கேளுங்கள், என்னென்ன தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவறுகளை திருத்திவிட்டால் இறைவன் நம்மோடு இணைந்து வருவான், கருணை காட்டுவான். எந்த இறைவனும் செல்வத்தை அள்ளி கொட்டி தருவதில்லை. நாம் உழைத்துதான் சம்பாதிக்க வேண்டும்.
நாம் வாங்கி வைத்த கடனை நாம் தான் தீர்க்க வேண்டும். நாம் சேர்த்து வைத்த வினையை நாம் தான் அனுபவித்து முடிக்க வேண்டும். அதனால இதை தெளிவுபடுத்திவிட்டு நாம் உழைப்பதற்கு தயாரானால் இறைவன் நமக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தருவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உறவுகளே, வேற வழிகள் எதுவும் இல்லை. கணக்கன்பட்டி சாமி உங்களுக்கு துணையாக கட்டாயம் இருப்பார். எம்பெருமான் ஈசனிடம் இருக்கும் சக்தி உலகத்தில் வேற எந்த தளத்திலும் இல்லை என்று தெளிவாக சத்தியமாக எனது வாழ்க்கையை வைத்து சொல்ல முடியும். நீங்கள் நினைப்பது நடக்க வேண்டும் என்பதை விட, இறைவா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அது என் வாழ்க்கையில் நடத்திவை. புலம்பிக் கொண்டிருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. காத்திருந்தால் தான் காலம் பிறக்கும். காத்திருந்தால் மட்டும்தான் காலம் பிறக்கும். நட்ட உடனே முளைத்த விதைகள் இல்லை. திருமணமான உடனேயே பெற்றெடுத்த பெண்கள் இல்லை. காத்திருக்க வேண்டும். முளைகள் மண்ணை தோலை உடைத்து மண்ணை துளைத்து வெளியே வந்து செடியாகி மரமாகி அது பூவாகி காயாகி நம்மிடம் கிடைப்பதற்கு காலங்கள் எத்தனை வேண்டும் என்று நீங்களே யோசிச்சு பாருங்கள். புலம்புவதில் என்ன பலன்? விதை புலம்பினால் அது மரமாகாது. கருவுற்ற பெண் இல்லை சுமக்க முடியாது உடனே வெளியே வர வேண்டும் என்று நினைத்தால் குழந்தை வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். அன்பு உறவுகளை, காத்திருங்கள். கட்டாயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இறைவன் வைத்திருக்கிறான். ஏனென்றால் இன்று நடந்தது, நேற்று நடந்தது, நாளை நடக்கப் போவது தாயின் கருவுரைக்குள் இருக்கும் பொழுது மண்டையோட்டுக்குள் திணிக்கப்பட்டது. நாம் பல ஜென்மங்களாக சுமந்து வந்த கர்ம வினைகளின் பலமாக சேர்த்து வைத்திருப்பது. தீர்ப்பதற்காக இறைவனிடம் மன்றாடுவோம். ஒரே ஒரு வழி. எந்த தீர்வையும் தேடி ஓடாதீர்கள். ஓடுபவர்களும் தேடுபவர்களும் புலம்புபவர்களும் தோற்று விடுவார்கள். ஒரே இடத்தில் ஒரே சந்நிதியில் யார வணங்கினாலும் இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் நம்பிக்கையோடு கேட்டதை நம்பி நின்னவனை ஒருபோதும் கைவிட்டதில்லை, கைவிடப் போவதும் இல்லை. நன்றி. நற்பவி. வாழ்க வளமுடன்.